அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சந்திரன் நின்ற பலன். அதாவது 12 வீடுகளில் சந்திரன் நின்ற பலன். உங்கள் ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்துலேயும் லக்னத்திலேருந்து 12 கட்டத்துலேயும் சந்திரன் என்னென்ன இடத்துல இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருன்னு நம்ம பார்க்கலாம். அந்த பதிவில் பார்க்கலாம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒளி கிரகம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா வளர்பிறையில் பிறந்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து தேய்பிறையில் பிறந்திருப்பாங்க. வளர்பிறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒளித்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். தேய்பிறையில் வந்து சந்திரன் வந்து இருள்தன்மை அடைகிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். பூமியுடைய துணைக்கோள் தான் சந்திரன். பூமிக்கு அருகாமையில் நெருக்கமாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனா நல்ல பலன் கொடுக்கும், தேய்பிறை சந்திரனா சில கெட்ட பலன்கள் அவர் நின்ற இடத்தை பொறுத்து கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சந்திரன் ஒரு நல்ல கிரகம், ஒரு சுபகிரகம் சொல்லலாம். நல்ல ஒரு சுபகிரகம். தாய்மை உணர்வு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உண்டான கேரக்டர். தாய் இல்லம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்னத்தில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள். இப்போ 1ஆம் இடத்துல லக்னத்தில் இருக்கவங்களுக்கு சந்திரன் லக்னத்தில் இருந்துச்சுன்னா தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தாய் உணர்வு மிக்கவங்களாக இருப்பாங்க. தாய் பாசம் அதிகமாக இருக்கவங்களுக்கு அம்மாவை பிடிக்கும். அமைதியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வளன்னு பேச மாட்டாங்க தேவையில்லாமல். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாந்தமான கிரகம். அதாவது வேகமாக நகரக்கூடிய கிரகம், பிரயாணத்துக்கு உண்டான கிரகம் சந்திரன். ஆனால் வந்து ஒரு சாந்தம், நிதானம், அமைதி, அதுவும் சந்திரன்னு சொல்லலாம். இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்க பாருங்கள், அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. இதே வளர்பிறை சந்திரனா லக்னத்தில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு முகப்பொழிவோடு கொண்டவங்களாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க பார்க்குறக்கே. லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு மைனஸ் என்னென்னா, இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள், 1ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்களுக்கு தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் லக்னத்தில் இருக்குது. லக்னம்ங்கிறது என்ன? உயிர், ஆன்மா. இப்போ அந்த இடத்துல மனோகாரகன் இருந்தால் அவங்கள பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்குவாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ஒரு விஷயத்தில் அதிலேருந்து வெளியே வரவே முடியாது. தேவையில்லாமல் போட்டு குழம்பி இவங்க குழம்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களும் சேர்த்து குழப்பி விட்டுருவாங்க. இந்த லக்னத்தில் இருக்க சந்திரன் கண்டிப்பாக அவங்களோட அப்படி தான் இருக்கும். அவங்க கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து தாய்ப்பாசம், தாய் உள்ளம், நல்ல ஒரு எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. இப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு முகப்பொழிவு இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஒரு இறக்க குணம், அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த லக்னத்தில் இருக்க சந்திரன் கண்டிப்பாக அந்த குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்க சந்திரன், இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு நீர் கிரகம் இருக்குது. அடிக்கடி வந்து பாருங்கள், இவங்க குடும்ப விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறது, வெளியே ட்ராவல் பண்ணுறது, குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது. ஏன்னா சந்திரங்கிறது ஒரு நீர் கிரகம். ஸ்வீட் சாப்பிட்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, குளிர்மையான இது தான் அவங்களுக்கு பிடிக்கும். சூடாக சாப்பிட மாட்டாங்க. 2ல் சந்திரன் இருக்கவங்களாம் பாருங்கள், சூடாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு சாப்பாடாக இருந்தால் சரி, எதாக இருந்தாலும் ஆற வச்சு தான் சாப்பிடுவாங்க. குளிர்ச்சி அதிகமாக பிடிக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக அவங்களுக்கு பிடிக்கும். இனிப்பு வகைகள் இவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2ஆம் இடத்துல இருக்குது சந்திரன். பேச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அட்ராக்டிவான பேச்சு இருக்குங்க அவங்ககிட்ட. 2ல் சந்திரன் இருக்கவங்க பாருங்கள், நல்லா பேசுவாங்க. 3ஆம் இடத்துல சந்திரன். 3ல் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயாண கிரகம் சந்திரன். அவர் பிரயாணஸ்தானம். 3ஆம் இடங்கிறது சிறு பிரயாணம். இப்போ 3ல் சந்திரன் இருக்கவங்களாம் பாருங்கள், அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒரு பக்கத்து தெரு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் பாருங்கள், அடிக்கடி இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த 3ல் சந்திரன் இருக்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் வந்து இளைய சகோதரன், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோ அல்லது தங்கச்சியோ உங்களுக்கு அமைஞ்சிரும் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால. அது ஒரு நல்ல ஒரு இடம் தான். 3ல் சந்திரன் இருக்கிறது நல்லது தான். தங்கச்சியோ தம்பியோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தம்பி தங்கச்சியோட ஆதரவு இதெல்லாமே இந்த சந்திரன் 3ல் இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் மேலே ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த 3ஆம் இடத்துல இருக்க சந்திரனாக இருப்பாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த 3ல் சந்திரன் இருக்கும். ஆனால் 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன். அந்த இடத்துல மனோகாரகன் சந்திரன் இருக்கிறனால நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சந்திரன் தாய் ஸ்தானத்தில் ஒரு தாய் கிரகம் இருக்குது. ஆனால் அங்கே சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராகோட சனியோட சேராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது.
இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து சனியோ ராகுவோட சேர்ந்துச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், மனநிலை பாதிக்கப்படும். இப்போ 4ல் சந்திரன் ராகு, சந்திரன் சனி, சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க. மனசு அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது, மனக்குழப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை, அதாவது கூட்டு கிரகம் அந்த சந்திரன் ராகு, சந்திரன் சனி, சந்திரன் உங்களுக்கு கேது, இந்த மாதிரி காம்பினேஷன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல தனிச்ச சந்திரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சந்திர தசை வரும்போது வண்டி, வீடு, வாகனம், சொத்து எல்லாத்தையும் இந்த யோகத்தையும் சொகுசு வாழ்க்கையும் அந்த சந்திர தசையில் 10 வருஷம் சந்திர தசையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 4ல் சந்திரன் இருந்தால் என்ன, அந்த தசை வரணும், அந்த தசை வந்தால் தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் பொதுவாக வந்து சந்திரன் 12 இடத்துல இருந்தால் சில விஷயங்களை கொடுக்கும், அதை நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 5ல் சந்திரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக வரும். 5ல் சந்திரன் இருக்கவங்களுக்கு அவங்க குலதெய்வ பெண் தெய்வமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது, பெண் குழந்தை யோகம் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் பாருங்கள் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் பெண் வாரிசு இருக்கும், அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கும், குலதெய்வமே பெண் தெய்வமாக அவங்களுக்கு இருக்கும். அங்காள அம்மன், ஏதோ ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 5ஆம் இடத்துல ஒரு கேந்திரஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ல் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மறையக்கூடாதுங்க. 6ல் சந்திரன் மறைஞ்சவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் 6ல் சந்திரன் மறைஞ்சவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், அதேமாதிரி மனக்குழப்பம் ஏற்படும், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் பாருங்கள் சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். அவங்க எதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரி குறிக்கிற இடம், கடனை குறிக்கிற இடம், வியாதி குறிக்கிற இடம். அப்போ 6ல் சந்திரன் இருக்கிறதுனால ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, உடம்புல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட வியாதி, இதெல்லாமே 6ல் இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவே எதிரியாக இருப்பாங்க, அம்மாவே எதிரி, அல்லது பெண்களால் அசிங்க அவமானம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண் எதிரியாக இருப்பாங்க, இதெல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி தாய் வழி உறவினர்கள் பகை, இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் 6ல் சந்திரன் இருக்கிறனால 6ல் உங்களுக்கு சந்திரன் இருந்தால் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்படுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கணும், எதிரி தொல்லை இந்த மாதிரி வரும். அது ஆண் எதிரியாக இருக்காது, பெண் எதிரியாக தான் உங்களுக்கு அமையும். அதனால் 6ல் சந்திரன் இருக்கவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சந்திரன், 7ல் சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். வாழ்க்கை துணை நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிரும். 7ல் சந்திரனோட உங்களுக்கு நல்ல கிரகம் சேர்க்கை ஏற்பட்டு, அல்லது சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இல்லற வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் 7ல் சந்திரன் இருக்கவங்களுக்கெல்லாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ல் சந்திரன் இருக்கவங்களுக்கு நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க, நிறைய நட்பு, நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா 7ல் சந்திரன் ஒரு தாய் கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து ஒரு லக்னத்தை பார்க்குறதுனால நிறைய நண்பர்கள் இவங்களை பார்த்தாலே அடுத்து உங்களுக்கு பிடிச்சிரும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 7ல் சந்திரன் இருக்கவங்களாம் பாருங்கள், அம்மா வழியில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்கலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துல சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கும். தெரிஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, தெரிஞ்ச பையனை கல்யாணம் பண்ணுறது, நெருங்கிய உறவினர்களை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் இந்த 7ஆம் இடத்துல இருக்க சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சந்திரன், 8ல் சந்திரன் மறையவே கூடாதுங்க, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. 8ல் சந்திரன் மறைஞ்சுன்னா மனநிலை கடுமையாக பாதிக்கப்படும், பிரயாணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள், தண்ணி மூலமாக கண்டம், தண்ணியில் கண்டம்னால சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரயாணத்தில் கண்டம் ஏற்படும், தண்ணியில் கண்டம் ஏற்படும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி உறவினர்கள், பெண் எதிரிகள், இதெல்லாமே உருவாகிறதுக்கு வழிவகுச்சோம் இந்த 8ல் இருக்க சந்திரன். இப்போ 8ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகுறது, மனக்குழப்பம் ஏற்படுறது, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் பாருங்கள் 8ல் இருக்க சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் மறையாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 9ஆம் இடத்துல சந்திரன் ஒரு கேந்திரஸ்தானத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு திரிகோணஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது நல்லதுங்க. அப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. பிரயாணஸ்தானத்தில் ஒரு பிரயாண கிரகம், 9 தூர பிரயாணம். அப்போ தூர பிரயாணம் அடிக்கடி போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, புண்ணியஸ்தானங்கள் போகிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல இருக்க சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 9ல் சந்திரன் இருக்கா நல்லது. இது 9ல் சந்திரனோட சுபகிரகங்களோட சேர்க்கை, பாவகரோட சேர்க்கை இல்லாமல் இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா தந்தை மூலமாக வளர்ச்சி, தந்தைக்கு வளர்ச்சி, இதெல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்க சந்திரன் கண்டிப்பாக கொடுக்கும். 10ல் இருக்க சந்திரன், 10ல் இருக்க சந்திரன் பாருங்கள் நிறைய பேர் கர்மஸ்தானத்தில் சந்திரன் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழக்கடை வைக்கிறது, அதேமாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கவங்க, இந்த பழக்கடை வச்சுருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள், நீர்நிலைகளில் இருக்கவங்க,
அதே மாதிரி டீ கடை வச்சுருக்கவங்கெல்லாம் பாருங்கள் இந்த 10ஆம் இடத்தோட சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 10ல் சந்திரனால நீர் சார்ந்த உணவுகள், பால் கடை பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள், உணவுனாலே வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடிய பொருட்கள். சந்திரன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் கிரகம். அப்போ பால் கடை வச்சுருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், திரவியம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் 10ஆம் இடத்தோட சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கும். அதேமாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறது இதெல்லாமே இந்த 10ஆம் இடத்துல இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் வந்துட்டாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம். கேட்குறாங்க பார்த்தீங்களா, நான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. எந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, இந்த 10ல் இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே குருவோடெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த சந்திரன் வந்து அருமையான நிலைமையில் இருப்பார். அப்போ சந்திர திசை வந்தால் கூட உங்களுக்கு யோகத்தை செஞ்சிடும், வரலைன்னா கூட உங்களுக்கு அந்த தொழில் செட் ஆகும். இப்போ சந்திரன் குரு 10ஆம் இடத்துல இருக்கவங்கள பாருங்கள், அதிகம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அழகு சார்ந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக 11ஆம் இடத்துல சந்திரன், மேக்ஸிமம் 11ல் சந்திரன் வந்துட்டாலே அக்காவோ இல்லை அண்ணனோ அவங்களுக்கு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 11ல் வந்து ஒரு பெண் கிரகம் இருக்கிறனால சகோதரிக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் எண்ணமே 10ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல இருக்குது. 11ங்கிற என்ன, அபிலாஷை நிறைவேறுதல். எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. ஏன்னா 11ஆம் இடங்கிறது பிரம்மாண்டத்துக்கு உண்டான இடம். ஆசை நிறைவேறுதல், அபிலாஷை நிறைவேறுதல், மூத்த சகோதரி. அப்போ 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்க கண்டிப்பாக மூத்த சகோதரனால் சகோதரினால் ஆதாயம், இவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உதவி செய்கிறது, உங்கள் ஆசை நிறைவேறுது, இதெல்லாமே 11ஆம் இடத்துல இருக்க சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய லாபங்கள், நீர் பொருட்கள், திரவிய பொருட்களால் லாபம், உணவுப் பொருட்களால் ஆதாயம், இதெல்லாமே 11ஆம் இடத்துல இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன், 12ல் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தூக்கம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது கட்டில் சுகம், படுக்கை சுகம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தால் நல்ல தூக்கம் வரும், அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமாக, அதாவது சந்திரன் வந்து உங்களுக்கு தேய்பிறை சந்திரனாக போயிட்டாங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் இருக்காது, ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, தூக்கத்தில் குறைபாடு இருக்கும். அது தேய்பிறை சந்திரனால 12ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா வெளிநாடு போக முடியாது, வெளிநாடு போகிறதுக்கு தடை ஏற்படும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்க, வீசா வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் 12ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருப்பார். மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. 12ல் சந்திரன் மறைஞ்சாலே ஹார்மோன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அடிக்கடி வந்து சைனஸ் ப்ராப்ளம், சைனஸ் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த 12ஆம் இடத்துல இருக்க சந்திரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 12ல் சந்திரன் இருக்கலாம், ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மனநிலையும் பாதிக்கப்படும், உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகும், மனசு உடம்பு எல்லாமே கெட்டு போயிடும் 12ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால். அதனால் சந்திரன் வந்து ஒளித்தன்மையோட நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திரன் யோகத்தை செய்யும். சரிங்களா. சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகங்க. ஏன்னா மனோகாரகன் சந்திரன், உடல் காரகன் சந்திரன். மனதுக்கு அதிபதி அவர் தான், உடலுக்கு அதிபதி சந்திரன் தான். அப்போ ஜாதகத்தில் சந்திரன் கெடாமல் இருக்கணும். சந்திரன் மறைஞ்சிருந்தால் கூட 6, 8, 12 இந்த இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட அவர் சுபகிரகங்களோட சேர்க்கை தொடர்பு ஏற்பட்டால் கூட அந்த மறைவு ஸ்தானம் பெருசாக வேலை செய்யாது. அவர் சந்திரன் ஒளித்தன்மையோடு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் என்ன நிலைமையில் இருக்காங்க, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இதெல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.